Hi friends, welcome to Dip Teen channel. இந்த வீடியோவில் நம்ம இந்த சாக்லேட் நாட் பேஸ்கெட்டுடைய ஃபுல் டுட்டோரியல் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பேஸ் வந்து நார்மல் நாட்டில் மேக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கிராஸ் கட்டில் சாக்லேட் நாட் மேக் பண்ணியிருக்கேன். பேஸ் மொத்தம் 8 லைன் மேக் பண்ணியிருக்கேன். எல்லாமே பர்பிள் கலரில் தான் வரும். கட்டிங் வயரும் பர்பிள் கலர் தான், ரன்னிங் வயரும் பர்பிள் கலர் தான். அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக நம்மளுக்கு கிராஸ் கட்டில் மேக் பண்ணணும். ஒயிட் கலர் ரன்னிங் வயரை 4 இதாக பிரித்து அப்படி ஒன்றொன்றுத்தையும் இப்படி பிரித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் 3 வயர் எடுத்து சாக்லேட் நாட் மேக் பண்ணணும். மிச்சம் உள்ள ஒரு வயரையும் அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த ஒயிட் கலர் வரையும் நம்ம ஒரு நார்மல் நாட் மேக் பண்ணிக்கணும். சாக்லேட் நாட்டுக்கு மேலே சாக்லேட் நாட்டும் நார்மல் நாட்டுக்கு மேலே நார்மல் நாட்டும் அப்படியே இந்த மினி பேஸ்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 17 சாக்லேட் நாட் கிடச்சிருக்கு மேலே வரைக்கும். உங்களுக்கு கூடையோட இது வந்து இந்த பார்த்திங்களா எல்லாமே இந்த மாதிரி வரும். இது நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது எனக்கு போடுறதுக்கு 3/4 ரூலுக்கு மேலே செலவாயிடுச்சு. உள்ளேயும் உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸ் இருக்கும். நீங்கள் டெம்பிள்க்கோ இல்லை கிஃப்டிங் பர்பஸு அந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டாட் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு 5.25 அடியில் 12 வயர் கட் பண்ணிவிட்டு எந்த கலரில் நம்ம கட் பண்ணமோ அதே கலர் வயரை வச்சு ரன்னிங் வயராக யூஸ் பண்ணி 12 வயரையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதை நம்மளுக்கு அடையாளம் தெரிவிக்க ஒரு மார்க் பண்ணியாச்சு. சென்ட்ரல் லைன் இதுதான். இப்போது சென்ட்ரல் லைன்லேருந்து மேலே 3 லைனும் சென்ட்ரல்லேருந்து கீழே 4 லைனும் மொத்தம் 8 லைன் மேக் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளுக்கு பேஸு. இந்த மாதிரி 12 அப்புறம் வந்து உங்களுக்கு 8 லைன் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் தான் மேலே வந்து நம்ம போடுற அந்த டிசைன் சாக்லேட் டிசைன் வந்து வரும். இப்போ நம்மளுக்கு இந்த சென்ட்ரல் மார்க் பண்ணோம் இல்லையா, அது தேவையில்லை. இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மினி கூட வந்து எப்படி வரும்னா பேஸ் வந்து உங்களுக்கு நார்மல் ரன்னிங் வச்சு மேக் பண்ணிவிட்டு மேலே க்ரோ ஆகிறப்போ கிராஸ் கட்டில் வரும். அந்த கிராஸ் கட் வந்து சாக்லேட் நாட் வச்சு நான் மேக் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் வேறு எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் ரன்னிங் வேரை வச்சு இப்போ இந்த பார்த்திங்களா இந்த 4 நாட்டில் மெஷர் பண்ணி இந்த 4 இதில் ஒயிட் கலர் ரன்னிங் வச்சு அப்புறம் கட் பண்ணிடணும். அதே மாதிரி ஒவ்வொரு 4 நாட்லேயும் இப்படி மேக் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒயிட் கலர் வயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. சேமாக அப்படி மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிவிட்டு இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த கீழ் பக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து உங்களுக்கு அப்படி சைடில் உங்களுக்கு வந்துடும். இப்போ அது ஃபஸ்ட்டு நாட் இதில் வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கணும் ஒயிட் கலர் ரன்னிங் வேர். இது வந்து ரன்னிங் வேராக வராது. அந்த 4 நாட்டில் மட்டும் நம்ம நார்மல் நாட் மேக் பண்ணிவிட்டு அப்புறம் மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்ருவோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து செகண்ட் நாட்டை அடுத்து வந்து தேர்ட் நாட். அடுத்து ஃபோர்த் நாட். ஓகே, இந்த 4 நாட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்குல்லையோ அதில் அந்த வயரை இப்படி பிடிச்சி இந்த ஒயிட் கலர் வயரை இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்படி மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்து வர 4 இது இருக்கு இல்லையா 4 நாட்டு அதில் வந்து நம்ம மறுபடியும் ஒயிட் கலர் வயரை வச்சு மெஷர் பண்ணிவிட்டு இதே மாதிரி 4 நாட்லேயே நம்ம நார்மல் பேசிக் நாட் மேக் பண்ணிக்கணும். இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க.
மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இந்த இதுலேருந்து இப்போ 5ஆவது நாட்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு 5, 6, 7, 8 இந்த மாதிரி அடுத்த லைனில் உள்ளதில் 4 நாட்டில் உள்ளதை நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்த நாட் இப்போ நான் இந்த ஒரு 4 நாட்லேயே நான் வந்து ஒயிட் கலர் வயர் வச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஒயிட் கலர் வயர் வந்து இப்படி பக்கத்தில் உள்ள வயர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் உள்ள அப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் அடுத்தடுத்து வர்ற எல்லா 4 நாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இதில் இதே மாதிரி நம்ம 2 இது காமிச்சோம் இல்லையா, அதே மாதிரி ஒயிட் கலர் வயரை வச்சு மெஷர் பண்ணிவிட்டு இந்த 4 நாட் மேக் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபைனலாக வரும்போது அந்த இடத்துல கட் பண்ணிக்கணும். அப்புறம் இதேமாதிரி திருப்பிக்கிட்டு இதே மாதிரி 4 இது இந்த இடத்துல, அதுக்கப்புறம் இங்கே இப்படி 4 சரியா. இதே மாதிரி நீங்கள் எப்படி கன்டினியூ பண்ணி இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாங்க. நான் உங்களுக்கு அப்புறம் எப்படின்னு காட்டுறேன். 4 வயராக பிரித்து ஒயிட் கலர் ரன்னிங் வரை வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டாச்சு. எல்லா பக்கமும் நான் வந்து 4 வயராக அப்படி பிரித்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் எப்படின்னா, இப்போ நாம் ஒயிட் கலர் வயரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு இப்படி தனித்தனியாக இருக்கும். இப்படி இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இது ரெண்டையும் இப்போ நம்ம சேர்க்கணும். லெஃப்ட் சைட் போகிற வயரு, ரைட் சைடு போகிற வயரை 2 வயரை நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு நார்மல் பேசிக் நாட் மேக் பண்ணிக்கணும். இதுதான் உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்பு. இந்த இடத்துல இது ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்ச மாதிரி ஒரு நாட் மேக் பண்ணிக்கணும். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஒயிட் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி அடுத்து 4 நாட் பிரிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு போட்டோம் இல்லையா, இது இந்த பக்கமும் 2 பிரிஞ்ச மாதிரிக்கு இருக்கும். இதை நம்ம சேர்த்து ஒரு பேசிக் நாட் மேக் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக மேக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்து இது கார்னர்லாம் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இந்த இடத்துல மேக் பண்ணும்போது ஒரு ஐங்கோணம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே இந்த கார்னர் இந்த இடத்துல மேக் பண்ணது உங்களுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரியே மீதம் உள்ள இந்த பிரிஞ்சு உள்ள எல்லா இடத்துலையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒயிட் கலர் ரன்னிங் வேர் எல்லாமே நான் வந்து ஒயிட் கலர் வயர் பிரிஞ்சிருந்தது எல்லாத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு ஐங்கோணம் மாதிரி இருக்கும். கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மலாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த 4 வயர் இருக்கு இல்லையா, மேலே போகிற 4 வயரு, இதில் ஃபஸ்ட்டு வயர் மட்டும் நம்ம விட்டுட்டு இந்த 3 வயர் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம வந்து சாக்லேட் நாட் போடணும். சாக்லேட் நாட் பார்க்குறதுக்கு ஒரு 2 பேசிக் நாட் சேர்ந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு 3 வயர் தேவை. அதனால் இந்த ஃபஸ்ட்டு நாட் மட்டும் விட்டுட்டு, ஃபஸ்ட்டு வயர் மட்டும் விட்டுட்டு இந்த மீதம் உள்ள இந்த 3 வயரில் நம்ம சாக்லேட் நாட் மேக் பண்ணிக்கணும். அதுக்கு இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து இப்படி மடக்கிக்கோங்க, ஃபஸ்ட்டு வயரை. அப்புறம் செகண்ட் வயரையும் இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு தேர்ட் வயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு வயர் செகண்ட் வயர் 2த்துக்கும் மேலே இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அப்புறம் அந்த கீழே இருக்குல்லையா அந்த 2 வயர், அதை வந்து இப்படி மேலே இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வயர் செகண்ட் வயர் ரெண்டையும் மேலே எடுத்து விட்டுட்டு, அப்புறம் நம்ம தேர்ட் வயரை சுற்றணும் இல்லையா, அதை வந்து இப்படி
தேர்ட் வயரை வந்து ஃபஸ்ட் வயர் செகண்ட் வயர் 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுறணும். விட்டுட்டு இப்படி நாட்ஸை டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் சாக்லேட் நாட்டு. பார்த்தீங்களா, உங்களுக்கு 2 நார்மல் நாட் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்தது வந்து இப்போ சாக்லேட் நாட் போடுறதுக்கு உங்களுக்கு மொத்தம் 3 வயர் தேவை. இதில் வந்து ஏற்கனவே 2 வயர் நம்மளுக்கு மேலேயே உங்களுக்கு 2 வயர் போகுது. அதுக்கு பக்கத்தில் ஒயிட் கலர் இருக்கியா, அதையும் நம்ம வந்து இப்போ சேர்த்து இன்னொரு சாக்லேட் நாட் மேக் பண்ணிக்கணும். இப்போ மேலே போகுது இல்லையா, அதில் இப்படி சாக்லேட் நாட்டுக்கு மேலே சாக்லேட் நாட் வரணும். அப்புறம் நார்மல் நாட்டுக்கு மேலே நார்மல் நாட் வரும். இப்போ இது மடக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வயர் செகண்ட் வயர் மடக்கிட்டு இந்த தேர்ட் வயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி ஃபஸ்ட்டு வயர் செகண்ட் வயர் ரெண்டையும் இப்படி சேர்த்த மாதிரிக்கு இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அந்த ஃபஸ்ட்டு வயர் செகண்ட் வயருடைய கீழ் பக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி மேலே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தேர்ட் வயர் இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் வயர், அதை வந்து ஃபஸ்ட்டு வயர் செகண்ட் வயர் இந்த 2 லூப்புக்குள்ளேயும் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நாட்ஸ் அப்படி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் நாட்டுக்கு மேலேயே நம்மளுக்கு ஒரு சாக்லேட் நாட் வந்துருச்சு. இதே மாதிரி அடுத்த இருக்கு இல்லையா, இந்த 4 வயர் மேலே போகுது இல்லையா, அதில் வந்து இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வயரை நம்ம விட்டுட்டு இந்த 3 வயரை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதில் ஒரு சாக்லேட் நாட் மேக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் நாட்டுக்கு மேலே இன்னொரு சாக்லேட் நாட் மேக் பண்ணணும். அதனால் இந்த பக்கத்தில் உள்ள ஒயிட் கலர் வயரை நம்ம இப்போ சேர்த்துக்கணும். 2 வயர் இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அந்த ஒயிட் கலர் வயர் இப்படி சுற்றி இந்த கீழே உள்ள வயர் இப்படி மேலே எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஒயிட் கலர் வயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு நாட்ஸை இப்படி டைட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போ 2 போட்டு காமிச்சிருக்கேன்னா, இதே மாதிரி தான் இப்போ அடுத்தடுத்து உள்ள 4 வயர்லையும் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு வயரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு மீது உள்ள 3 வயர்லையும் ஒரு சாக்லேட் நாட் மேக் பண்ணிக்கணும். சாக்லேட் நாட்டுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் இன்னொரு வயர் இருக்கு இல்லையா, அதை வச்சு இன்னொரு சாக்லேட் நாட் மேக் பண்ணிக்கணும். இந்த மினி கூட பூரா உங்களுக்கு சாக்லேட் நாட்டுக்கு மேலே சாக்லேட் நாட்டும் நார்மல் நாட்டுக்கு மேலே நார்மல் நாட்டும் வரும். இப்போ நீங்கள் இது ஃபுல்லாக மேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து நார்மல் நாட்டுக்கு மேலே எப்படி நார்மல் நாட் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் நாட் 2 சாக்லேட் நாட் வந்து ஒன்றுக்கு மேலே நான் ஃபுல்லாக சுற்றிலையும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு ஃபுல் சாக்லேட் நாட்டு, அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் சாக்லேட் நாட்டு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த சைட்லேயும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். 4 வயரில் ஒரு வயரை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதம் உள்ள 3 வயரில் ஒரு சாக்லேட் நாட்டும், அதுக்கு மேலே உள்ள வயரில் 2 வயர்லையும் அப்புறம் ஒயிட் கலர் வயரை எடுத்து இன்னொரு சாக்லேட் நாட்டும் மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒயிட் கலர் வயருக்குள்ள 2 ஜாயின் பண்ணல, இந்த வயரையும் அப்புறம் 4 வயரை பிரித்து போட்டு 4 வயரில் ஒரு வயரை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 வயரில் மட்டும் நம்ம சாக்லேட் நாட் மேக் பண்ணோம். அந்த மீதம் உள்ள ஒரு வயர் இருக்கும். இப்போது இந்த 2 வயரையும் எடுத்து மேலே உள்ள மேல் வயர் இருக்கு இல்லையா, இந்த 2 வயர்லையும் ஒரு பேசிக் நாட் மேக் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கு இல்லையா, இதுலேயும் ஒரு பேசிக் நாட், அந்த ஒயிட் கலர் வயரில் உள்ள மேல் உள்ள வயரும் அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள ஒரு வயர் இருக்கும் இல்லையா, அதில் எடுத்து நம்ம இப்போ ஒரு பேசிக் நாட் மேக் பண்ணிக்கணும். இதே மாதிரி சுற்றிலையும் நம்ம மேக் பண்ணிட்டே வரணும். பேசிக் நாட் மேலே இன்னொரு பேசிக் நாட் ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்கேன். இந்த சைட்லேயும் மேக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா
இதுக்கப்புறம் நார்மல் நாட்டுக்கு மேலே இந்த ஒரு கிராஸ் ஆகுதுல, இந்த இடத்துல ஒரு நார்மல் நாட் வரும். அதுக்கப்புறம் சாக்லேட் நாட் மேலே ஒரு சாக்லேட் நாட் வரும். இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போகணும். இந்த பார்த்தீங்களா, இப்போ நான் உங்களுக்கு மேக் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வராது. அதனால தான் நான் ஒவ்வொரு நாட்டாக நான் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த இது போட்டாச்சா. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பேசிக் நாட் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பேசிக் நாட். இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே உள்ள அந்த ஒயிட் வரையும், அப்புறம் நம்ம நாலு வயருக்குலாம் அதை ஒன்று பிரித்து போட்டு சாக்லேட் நாட் மேக் பண்ணிவிட்டு அப்புறம் மீத உள்ள வயரையும் எடுத்து ஒரு நாட் மேக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு சுற்றியில் ஒரு நாட் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாட் மேக் பண்ணியாச்சு. பேசிக் நாட் மேக் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் ஃபுல்லாக இந்த மினி கூடை ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து எப்படி போகும்னா, உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு இது சாக்லேட் நாட்டும் அதுக்கப்புறம் பேசிக் நாட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து போகும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேஸ்கெட்டோட ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து இந்த ஸ்டெப்பில் இருக்கோம். இந்த ரெண்டு இது நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் கிராஸ் ஆகிற மூணு வயர் எடுத்து சாக்லேட் நாட்டு இப்படி 3 இது போடணும். அதுக்கப்புறம் இப்படி ஸ்லைடிங்காக போகும். அதுக்கப்புறம் இந்த சைடு உள்ளது கிராஸ் ஆகிற எல்லா நாட்டையும் நார்மல் நாட் மேக் பண்ணிகிட்டே போகணும். நார்மல் நாட்டில் வர இடத்துல நம்ம நார்மல் நாட் மேக் பண்ணிக்கணும். சாக்லேட் நாட் வர இடத்துல நம்ம சாக்லேட் நாட் மேக் பண்ணிக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு மேக் பண்ணணும். இப்போ அடுத்து வந்து இந்த கிராஸ் ஆகிற இந்த 3 வயர் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ஒரு சாக்லேட் நாட் மேக் பண்ணிக்கணும். 2 வயரை மடக்கிக்கோங்க. அப்புறம் 3ஆவது வயர் இப்படி சுற்றிட்டு இந்த 2 வயரை மேலே எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3ஆவது வயர் இருக்குல்லையா, அதை வந்து இந்த 2 லுக்லேயும் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வர வயர் இருக்கு இல்லையா, அதில் நம்ம இன்னொரு சாக்லேட் நாட் மேக் பண்ணிக்கணும். இது நல்லா கூட ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும் உங்களுக்கு. ஏன்னா நாட்டு நார்மல் நாட்டே உங்களுக்கு பார்க்குறதுக்கு 2 இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால வேகமாக போட்டுடலாம். இந்த இதை 2 அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு இப்போ புரியுறதுக்காக சொல்கிறேன். இந்த கிராஸ் ஆகுதுலேருந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நார்மல் நாட் மேக் பண்ணிக்கணும். இப்படி நார்மல் நாட் மேக் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சாக்லேட் நாட் போடுறதுக்கு ஒரு வயர் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு சாக்லேட் நாட். அதே மாதிரி அடுத்து இந்த கிராஸ் ஆகக்கூடிய இந்த 3 வயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு சாக்லேட் நாட் மேக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சாக்லேட்.
அப்புறம் இந்த கிராஸ் ஆர இந்த 2 ஒயர் எடுத்து நார்மல் நாட் மேக் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து ஒரு ஒயர் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து வச்சுட்டு ஒரு சாக்லேட் நாட் மேக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்படி சுற்றிலும் நார்மல் நாட்டில் மேலே இருக்கிற இடத்துல கிராஸ் ஆகிற வயரில் நார்மல் நாட்டும், அப்புறம் சாக்லேட் நாட்டு மேலே இருக்கிற மேலே உள்ள வயரில் சாக்லேட் நாட்டும் மேக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை என்ன செஞ்சுருக்கோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் மேக் பண்ணிவிட்டு அந்த அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் வயர் வச்சு 4 வயரையாக பிரித்து நம்ம ஒயிட் கலர் மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் வயரை ஜாயின் பண்ண இடத்துல இந்த எல்லா 2 ஒயிட் கலர் வயர் எடுத்து நான் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்னால், நம்ம பிரித்தோம் இல்லையா, அந்த 4 வயரில் ஒரு வயரை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதம் உள்ள 3 வயர் எடுத்து ஒரு சாக்லேட் நாட் மேக் பண்ணோம். அந்த சாக்லேட் நாட்டுக்கு மேலேயே இன்னொரு சாக்லேட் நாட்டு, இந்த கிராஸ் ஆகக்கூடிய இன்னொரு ஒயிட் கலர் வயர் இருக்கலாம், அதை எடுத்து இன்னொரு சாக்லேட் நாட் மேக் பண்ணோம். மேக் பண்ணதில் ஒரு ஃபுல் சாக்லேட் நாட்டு, அப்புறம் மிக்ஸ்ட் சாக்லேட் நாட் கிடச்சது. அடுத்த ஸ்டெப் வந்து இதே மாதிரி ஃபுல்லாக மேக் பண்ணது, இந்த லைன் ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து இங்கே கிராஸ் ஆகக்கூடிய நம்ம இங்கே ஒயிட் கலர் வயர் போட்டலாம், அதுவும் அப்புறம் ஸ்கிப் பண்ண அந்த 4 வயரில் 3 வயர் எடுத்துகிட்டு ஒரு வயர் ஸ்கிப் பண்ண அந்த வயர் எடுத்து நம்ம நார்மல் நாட் மேக் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு நார்மல் நாட் மேக் பண்ணோம். இந்த ஸ்டெப் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சுற்றி இதே மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கிராஸ் ஆகக்கூடிய 3 வயர் எடுத்து சாக்லேட் நாட்டுக்கு மேலே சாக்லேட் நாட் இந்த இப்படி 3 இதை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து உள்ளதை வந்து மேக் பண்ணிக்கணும். எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ நார்மல் நாட்டுக்கு மேலே நார்மல் நாட்டு, சாக்லேட் நாட் மேலே சாக்லேட் நாட் அப்படி மேக் பண்ணிகிட்டே போகணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் நாட்டுக்கு மேலே நார்மல் நாட் ஃபுல்லாக ஒரு லைனும், சாக்லேட் நாட்டுக்கு மேலே சாக்லேட் நாட் ஃபுல்லாக ஒரு லைன் ஒன்று மேக் பண்ணியாச்சு. இது ஒரு மாதிரி சாய்வாக போகும் பார்த்திங்களா, இந்த மாதிரி போகும். இந்தளவுக்கு மேக் பண்ணியிருக்கேன். இன்னும் வயர் இவ்வளோ இருக்குது. உங்களுக்கு சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கொஞ்சம் க்ரோ பண்ணதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். இப்போது மொத்தம் 17 சாக்லேட் நட் கிடச்சிருக்கு. லைனும் உங்களுக்கு க்ராஸ் ஆகுது 17 கிடச்சிருக்கு. இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா, இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வந்து சாக்லேட் நாட்டும் ஒரு லைன் வந்து நார்மல் பேசிக் நாட்டும் வந்திருக்கும். இவ்வளோ தான் உங்களுக்கு வந்திருக்கு. பேஸ்கெட் உங்களுக்கு இந்த அளவுக்கு இப்படி சுற்றி எல்லா பக்கமும் நான் அதே தான் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். இந்த இருக்கு இல்லையா, உங்களுக்கு எனக்கு வந்து இவ்வளோ இது போதும். உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் உங்களுக்கு இது ஒரு சாக்லேட் நட் ஒன்று வேணும் அப்படின்னா ஒன்று மேக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த 3 அப்படி டிசைன் கரெக்டாக இருக்கிறதுக்காக நான் இதோட ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போது இப்படி க்ராஸாக சொருகணும். இந்த இருக்கு இல்லையா, இந்த வந்து இப்படி நான் வந்து இந்த மாதிரி இந்த லைன் எதுவும் இந்த லைன் எதுவும் இப்படி இந்த மாதிரி விவி ஷேப் மாதிரி வரும். எல்லாத்துக்கும் அப்படி தான் நான் செய்ய போகிறேன். இப்போ அடுத்தது வந்து இந்த வாக்கில் க்ராஸாக சொருகணும். இது ஒரு லைன் மடங்காது, உங்களுக்கு அப்படியே நிற்கும். இந்த பகுதியிலையும் இந்த வாக்கில் சொருகணும்.
அதுமாதிரி அடுத்து ஒரு சாக்லேட் நாட்டில் 2 நாட் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே இந்த வாக்கில் இப்படி சொருகி விட்ருங்க. அந்த சாக்லேட் நாட்டுக்குள்ளேயே அப்படியே சொருகி விட்ருங்க. அடுத்த வே அதுக்கப்புறம் இந்த 2 இருக்கு இல்லையா, நார்மல் பேசிக் நாட், அதை வந்து இந்த மாதிரி இப்படி இந்த வாக்கில் சொருகி விட்ருங்க. இப்படி சொருகி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வி ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். நான் எல்லாம் சொருகி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக மேலே வந்து ஒயிட்டில் வரும். வி ஷேப்பில் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்கு.